குட்டி இன்னும் அப்படியே தான் இருக்கான். அவனை சொல்ல வைக்க ஜாடமாடையா நிறைய விஷயங்கள் பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். எனக்கு என்னவோ சந்தோஷம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாக்குறான்னு நினைக்கிறேன். இல்ல ஹரி சார், இந்த பிரச்சனையை குட்டி சொல்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க லட்சுமி மேடம்? அது எப்படி ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்? ஆதிரா இந்த விஷயத்தை பத்தி ஆபீஸ்ல யார்கிட்டயாவது பேசினாளா? இல்ல, ஆதிரா எதுவுமே பேசல சார். அப்போ சந்தோஷ் அவன் ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டானா மேடம்? சம்பந்தப்பட்டவங்க அவங்க 2 பேரும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஆதிராவோட அத்தை மாமான்னு சொல்லி 2 பேரு ஆபீஸ்க்கு வந்து ஆதிரா சந்தோஷ பத்தி சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ விசாரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றீங்க மேடம்? ஆதிராவோட அத்தை மாமாவா? ஆமா, அவங்க பேச்சும் நடத்தையும் சுத்தமா எனக்கு பிடிக்கல. என்கிட்ட கூட வந்து குட்டியும் ஆதிராவும் நெருக்கமா பழகுறாங்களா, அவங்களுக்குள்ள என்ன ஏதுன்னு அந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அவங்கள நல்லா திட்டி விட்டுட்டேன். ஆனா அவங்க அடங்கின மாதிரி தெரியல. ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் என்னென்னமோ விசாரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு நல்லா தெரியுமா அவங்க அத்தை மாமான்னு தான் சொன்னாங்க? ஆமா சார், அவங்க நடவடிக்கையால குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான், என் குட்டியோட பேரு கெட்டு போயிடும் சார். அத நினைச்சாதான் பயமா இருக்கு. மேடம், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? நான் மும்பைல விசாரிச்ச வரைக்கும் ஆதிராவுக்கு அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவரும் இப்ப இல்ல, இறந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க. பெருசா யாரும் ரிலேஷன்ஸ் அவளுக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதுவும் அத்தை மாமா இவங்கள பத்திலாம் யாரும் எதுவும் சொல்லல மேடம். இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், இதுக்கு பின்னால என்னமோ இருக்கு. கண்டிப்பா ஆதிராவுக்கு அத்தை மாமா கிடையாது. அப்போ அவங்க 2 பேரும் யாரு? எப்படி இவ்ளோ தைரியமா ஆபீஸ்ல வந்து எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டு இருக்காங்க? கரெக்ட். ஆபீஸ் வரைக்கும் வந்து தைரியமா விசாரிக்கிறாங்கன்னா இது ஆதிராவுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அந்த ஆதிராவே 2 பேரை அத்தை மாமான்னு செட் பண்ணி சந்தோஷ கார்னர் பண்ண பிளான் பண்ணிருந்தா? சார், நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த ஆதிரா குட்டிய மாட்டி விடுறதுக்கு என்னமோ பெருசா பிளான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமா மேடம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியில உள்ளவங்க மூலமா சந்தோஷ்க்கு பிரஷரை உருவாக்கி சந்தோஷ லாக் பண்ண பிளான் பண்றாங்க. மேடம், மும்பைல விசாரிச்ச வர அவ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். எனக்கு பயமா இருக்கு. குட்டி எதுலயாவது இந்த மாதிரி விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டான்னா என்னோட குடும்பமானமே போயிடும் சார். அப்புறம் பவிக்கு இது தெரிஞ்சா அவ்வளவுதான், அவளால தாங்கிக்கவே முடியாது. சார், இப்ப என்ன பண்ணலாம்? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? ஆதிரா எவ்வளவு தூரம் தான் போறான்னு பார்க்கலாம். முதல்ல அந்த அத்தை மாமா யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள துரத்தி அடிக்கணும். அதுக்கப்புறமா இவளை பார்த்துக்கலாம். டேய் சந்தோஷ், என்ன இவ்ளோ சீக்கிரம் ஆபீஸ் கிளம்பிட்டா? இல்ல பவி, ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான் சீக்கிரம் கொஞ்சம் போய் முடிக்கலாமேன்னு. இருடா, டிஃபன் பண்ணி வச்சிருக்க, சாப்பிட்டுட்டு போ. ஐயோ வேண்டாம் பவி, வெளியில எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன், டைம் ஆயிடுச்சு, போய் தான் ஆகணும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அத்தை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் இரு, டிஃபன் சாப்பிட்டு போலாம். ம்? சரி வா வா. ம். அம்மா உங்க கையால எனக்கு கொஞ்சம் விபூதி வச்சு விடுங்களேன். என்னடா பக்தி எல்லாம் அதிகமாகி முத்தி போயிடுச்சு போல இருக்கு. முன்னாடி எல்லாம் லட்சுமி சாமி கும்பிட்டா நாத்திகவாதி மாதிரி பேசுவேன், இந்த பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன். இப்ப முழுசா ஆன்மீகவாதி மாதிரியே மாறிட்ட. என்னடா எதுவும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? இல்ல வேற எதுவும் பிரச்சனை பண்றதுக்காக சாமி கிட்ட வேண்ட வந்திருக்கியா? சும்மா இருங்க தாத்தா, இன்னைக்காவது சாமி கும்பிடணும்னு தோணுச்சுல்ல, அத கொஞ்சம் பாராட்டலாமே. இங்க பாரு பவி, இவனை பத்தி உனக்கு தெரியாது. நீ வேணா பாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்த போறான்னு பாரு. எனக்கு என்னமோ உள் மனசு சொல்லுது. தாத்தா, எதையுமே நீங்க பாசிட்டிவாவே எடுத்துக்க மாட்டீங்களா? அவன் சாமி கும்பிடுறான்னா அவன் மாறி இருக்கான், அதை என்கரேஜ் பண்றதை விட்டுட்டு. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, ஒன்னும் பண்ண முடியாது. டேய் சந்தோஷ், டெய்லி வந்து சாமியை கும்பிடுறா, நல்லது நடக்கட்டும். சரிம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் பாவி. ஆதிரா கர்ப்பம்னு மெயில் போட்டிருக்காங்க. என்ன யாருன்னே தெரியல. வேற யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. டேய் சந்தோஷ், ஆதிரா கர்ப்பம்னு மெயில் வந்திருக்கு. யாரா போட்டிருப்பா? என்னடா சொல்ற பிரதீப், உனக்கும் மெயில் வந்திருக்கா? பிரியா, எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு பாரு. ஆதிராவை பத்தி தானே? எல்லாருக்கும் அந்த மெயில் வந்திருக்கு. ஆதிரா கர்ப்பமா இருக்காளாம். நமக்கே இந்த விஷயம் தெரியாது, ஆனா யாரோ மெயில் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க.
சரி வா, வேற யாருக்காவது வந்திருக்கான்னு பாப்போம். வா சரிடா. வா வா போலாம் வா. இதோ வரேன். வா. வா. ஆதிரா, உன் மெயில செக் பண்ணியா? ஏன் என்னாச்சு? முதல்ல உன் மெயில செக் பண்ணு. டேய், மெயில் வந்துக்குடா ஆதிராவை பத்தி. கல்யாணம் ஆகவில்லை, ஆதிரா கர்ப்பம், காரணம் யார்? அதானே? இந்த ஆபீஸ்ல எல்லாரோட சிஸ்டத்துலயுமே அந்த மெயில் வந்திருக்கு. யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. ஆதிரா கர்ப்பமா இருக்கிறது தெரியாம போச்சே. யார் அனுப்பிச்சிருப்பா? என்ன ஆதிரா, என்ன இது? யார் அனுப்பியிருக்காங்க? நீ கர்ப்பமா இருக்கியா? சொல்ல ஆதிரா. ஏன் ஆதிரா பதில் சொல்ல மாட்ற? இது ஃபேக்கா இல்ல உண்மையா? அது வந்து வித்யா. ஆபீஸ்ல எல்லாருக்கும் மெயில் வந்திருக்கு. என்ன ஆதிரா, நீ கன்சீவ் ஆயிருக்கியாமே, சொல்லவே இல்ல. பார்ட்டி எங்களுக்கு எப்ப வைக்க போற? பேபியோட ஃபாதரை நீ மேரேஜ் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? ஆதிரா இவ்ளோ ஃப்ரீக் அவுட்டா இருப்பான்னு தெரியாம போச்சே. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் கொஞ்சம் பார்ட்டி பண்ணிருப்பேன். பாருடா, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியுது? நம்ம ஆபீஸ்ல நம்ம கூட தான் வேலை பாக்குறா. ஆனா பாரேன், ஆதிரா கன்சீவா இருக்கிற விஷயம் மெயில்ல யாரோ அனுப்பி வச்சுதான் தெரியுதுல. கல்யாணம் ஆகாமலே என்னென்ன கன்றாவியெல்லாம் பண்ணுதுங்க பாரு. ஆதிரா, 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 என்ன ஆதிரா அழுதுகிட்டே ஓடுறா? மறுபடியும் வயித்து வலி வந்து எதுவும் உடம்புக்கு முடியாம போயிடுச்சா? என்னன்னு தெரியலையே. பிரதீப், மா மா சொல்லுங்கம்மா. பிரதீப், ஆதிரா அழுதுகிட்டே போறா, என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதை ஏமா கேக்குறீங்க? காலையில வந்ததும் வராதுமா இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆபீஸ்ல எல்லாருக்குமே ஆதிரா பத்தின ஒரு மெயில் வந்துச்சு. அதான் அவ அழுதுகிட்டே போறா. மெயில் தானே, அதுக்கே இவ அழுதுகிட்டே போனோம். மா, ஆதிராவோட போட்டோ போட்டு கல்யாணம் ஆகவில்லை, ஆனால் ஆதிரா கர்ப்பம், காரணம் யாருன்னு மீம்ஸ் மாதிரி போட்டு வந்துச்சுமா. அது ஆதிராக்கு மட்டும் இல்ல, ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்துச்சு. அதான் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அதான் ஆதிரா அழுதுகிட்டே ஓடுறாமா. எனக்கு கூட இந்த மெயில் விஷயம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சுன்னா பாருங்கம்மா. ஆதிரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் ஆபீஸ் பூரா தெரிஞ்சு போச்சு. அவன் யாரு யாருன்னு கேட்டு தொலைப்பாங்க. எம்டி வரைக்கும் இந்த விஷயம் போச்சுன்னா கடைசியில சந்தோஷுக்கு தான் சிக்கல் வரும். கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. மா, இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒருவேளை இது உண்மையா இருந்தாலும் நீங்க எதுக்குமா ஃபீல் பண்றீங்க?
அவ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்கு அவதானமா ஃபீல் பண்ணணும். நீங்க ஏமா ஃபீல் பண்றீங்க? இல்ல அது வந்து மா நீங்க போங்கம்மா. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. சந்தோஷ இவகிட்ட கொஞ்சம் பழக்கத்தை குறைச்சிக்க சொல்லுங்க. அதான் அவனுக்கு நல்லது. என்ன ஆதிரா இவ்வளவு கோமா வந்திருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா, இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்னாலலாம் இந்த அவமானத்தை தாங்கிட்டு இருக்க முடியாது. ஐயோ ஆதிரா, நீயே ஏதோ பேசிட்டு இருக்க. என்னதான் ஆச்சு? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இனிமே என்ன நடக்கணும்? ஒரு பொண்ணுக்கு முக்கியமே மான அவமானம் தான். அது எல்லாமே இன்னைக்கு ஆபீஸ்ல காத்துல பறந்துருச்சு. நான் கர்ப்பமா இருக்க விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏ ஆதிரா, ஒரு பிரச்சனைக்கு சாகிறது தான் தீர்வுனா இந்த உலகத்துல யாருமே உயிரோட இருக்கவே முடியாதுமா. ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. எல்லாரும் செத்துருப்பாங்க இந்நேரம். மாமா, அத்தை, நீங்க எத்தனை முறை சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதே இல்ல. நான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சாகிறத பாக்குறதுக்காகவா உன் விஷயம் கேள்விப்பட்ட அவ்வளவு தூரத்துல நீங்க வந்திருக்கோம்? உன்னை நல்லபடியா உனக்கு பிடிச்சவனோட வாழ வைக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ என்னடா சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சாகிறத தவிர வேற எந்த முடிவு எடுத்தாலும் அப்புறமா சாரி கேட்டுக்கலாம், மாத்திக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டு செத்துட்டேன்னா அப்புறம் உன்னால திரும்ப மீண்டு வரவே முடியாது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. கோவத்துல செய்யற எந்த முடிவும் நன்மையில முடிஞ்சதா சரித்திரமே இல்லை. நீ நல்லா முடிவு பண்ணிக்கோ. என்னால முடியாது. ஆதிரா, 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 ஆதிரா. சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? ஏன் அவ சாகர இல்ல அளவுக்கு அங்கிள், போயிட்டு இருக்கா? அவ பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம் அங்கிள், ஒரே நிமிஷம். ஆதிரா, ஆதிரா. என்ன நீ பண்ற? ஆதிரா, நான் சாகணும் சந்தோஷ். விடு சந்தோஷ், நான் சாகணும் சந்தோஷ். சொல்றல, விடு சந்தோஷ். சொல்றல, சொல்றல கேளு. என்ன ஆதிரா? எதுக்கு இந்த முடிவு எடுக்கிற நீ? இதுக்காகவா உங்க அப்பா என்ன பாத்துக்க சொன்னாரு? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மெயில் வந்திருக்குன்னா யார் அனுப்புனது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆதிரா, ஆதிரா, இந்த மாதிரி தப்பான முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? இத பாரு, கோபத்துல முடிவெடுத்த எந்த காரியமும் தப்பாதான் இருக்கும். எந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கு ஆதிரா. ஆதிரா, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நான் உன் கூடவே இருக்கேன். எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? இத பாரு, இந்த மாதிரியான முடிவெல்லாம் இனிமே எடுக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? சரியா? அங்கிள், நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல பாதியில எழுந்து வந்துட்டேன். நான் போய் தான் ஆகணும். கொஞ்சம் பாத்துக்கோங்க.